வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புதேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்டர் கொண்டாடுதோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஈஸ்டர் இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து என் பர்த்டேக்கு போட்டிருந்தேன். அதில் வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி குட் ஃப்ரைடேக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குமே நீங்கள் லைக் பண்ணி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணதுக்கெலாம் ரொம்பவே நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஈஸ்டர். ஸோ நம்ம ஈஸ்டரை எப்படி கொண்டாடுதோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் சரியா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொண்டாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம செலிப்ரேஷன் வந்து எப்போவுமே ஒரு கேக் கட்டிங்கோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால நாங்கள் கேக் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் கேக்கை பாருங்கள். நாங்கள் கேக் வெட்டி இந்த ஈஸ்டரை கொண்டாட போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இவரு பேர் வந்து முத்துராஜ். இல்ல, அவர் வந்து கொஞ்சம் வெக்கப்படுறாரு, கேமரா ஷை. இருந்தாலுமே அவர் தான் இந்த கேக்கை வெட்டி நம்மளுக்கு இந்த செலிப்ரேஷன் இன்னைக்கு தொடங்கி வைக்க போறாரு. வாங்க 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 வாங்க, சும்மா வாங்க, சும்மா வாங்க, சும்மா வாங்க, வாங்க 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 வாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல கேமராலாம் ஃபேஸ் பண்றாரு. அதனால தான் அவ்வளோ வெக்கப்பட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் வர வீடியோஸ்ல அவருமே நம்ம வீடியோஸ்ல பேசுவாரு. ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து அவரை வச்சு நம்ம கேக் வெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேக்கை பார்த்துட்டு வாங்க. கேக் பாத்தீங்களா எப்படி அட்டகாசமா இருக்கா? அதோட நாங்க வந்து இது பேர் என்னது, சாக்லேட் பால். ஸோ நாங்கள் அது கூட வந்து 2 சாக்லேட் பால்ஸுமே வாங்கியிருக்கோம். ஸோ அதனால இப்போ நாங்கள் கேக்கை வெட்ட போகிறோம். கேக்கை வெட்டிட்டு இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதுதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கேக் கட்டிங் பார்த்துக்கலாம். இந்த ஈஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கொண்டாடுதோம். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே எந்த செலிப்ரேஷனாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சில டைம் கொஞ்சம் மேலே கீழே ஆகும், அது ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் செலிப்ரேஷன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ கேக் வெட்டுதான் நான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் உங்கள்கிட்ட காமிக்கல. இப்போ நம்ம கேக் வெட்டிட வேண்டியதான். அது என்ன ஆகிட்டுனா, தம்பி வந்து கத்தி கொண்டு வரதுக்கு மறந்துட்டான். ஸோ அந்த கத்தியை தான் இப்போ வாங்கிட்டு வர போயிருக்கான். கத்தி வந்துட்டு கத்தியே வந்துட்டு பாருங்க. சொல்லி வாய முடிக்கல, வாய மூடலை, அதுக்குள்ளே கத்தி வந்துட்டு. ஸோ நம்ம தலைவர்கிட்ட இந்த கத்தியை கொடுத்து இந்த கேக்கை வெட்ட நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த விளாக் வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது. நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதுதான் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தாங்க அப்படிங்க 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 அம்மா அப்படிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீனியர் சிட்டிசனை வச்சு கேக் கட் பண்ணிடலாம். வாங்க. ஹாப்பி ஈஸ்டர். சின்ன நம்ம தம்பி கொடுங்க. 45 சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் சாப்பிடலாம். கேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா வெட்டி முடிச்சாச்சு. இப்போ செலிப்ரேஷன் நம்ம கொஞ்சம் தொடங்கிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே இந்த கேக்கை வந்து ஒரு நாக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம பிளான்ஸ் என்னது, அதுக்கப்புறம் வந்து அட்டகாசமா பிரம்மாண்டமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பீச் எதுக்கும் போக போறோமா, இல்லாட்டி இங்கே தான் நம்ம செலிப்ரேஷன் இருக்க போதும்? பீச் இருக்கு. ஸோ மக்களே, நான் டென்ட் வாங்கினேன் பாத்தீங்களா, அந்த டென்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வெளியே போய் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வீடியோவை மறக்காம பாருங்க. நாங்களும் இந்த கேக்கை நாக் அவுட் பண்ணி கொடுத்தோம். உங்களுக்குமே இந்த கேக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் யாருமே பக்கத்தில் இல்லை. ஸோ அதனால நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு 10-20 கிலோ கேக்காக பெருசாக வாங்கி ஒன்றா வெட்டி எல்லாருமே ஒன்றா சாப்பிடலாம் சரியா. ஸோ வாங்க இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம वो ब्रेस्ट पीस का लिए बड़ा रख, बाकी का काट दे. கேக்லாம் வெட்டி கொஞ்சம் அட்டகாசமாகவே செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் பிளானில் வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுட்டு, அதாவது என்னென்னா, நாங்கள் பீச்சில் போய் டென்ட்லாம் ஓப்பன் பண்ணணுன்னு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து என் பர்த்டேக்குமே நீங்கள் பீச்சை பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்லேயுமே டென்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வாயாம உங்களுக்கு பீச்சே காமிக்காது. ஸோ ஒரு குட்டி எங்கள் ஏரியா பக்கத்துலேயே ஒரு குட்டி, அதாவது விவசாய கிராமம்னு சொல்ல முடியாது, அது என்ன சொல்லுவோம் நம்ம, ஒரு சின்ன செட்டப், ஒரு வயலுக்குள்ளது, ஒரு ஃபார்முக்குள்ளது செட்டப் மாதிரி இருக்கீங்க. பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியலாம்.
ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் எப்போமாச்சு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அங்கே தான் போய் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி ஒரு தரமான சிக்கன் சமையல் தான் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூக்கம் லைட்டாக. ஸோ சில்வர் ஃபாயிலில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 1 கிலோ கறி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி அட்டகாசமாக நாக் அவுட் பண்ண போகிறோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ வாங்க இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில். அப்போ தான் அந்த ரத்தக்கரை எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் நம்ம கண்ணு முன்னாடியே வெட்டினாங்க. லெக் பீஸாக பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த சில்வர் ஃபாயில். இதில் உப்பு இருக்குது. இந்த உப்பை நாங்கள் இப்போ கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சட்டிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கையும் மக்களே நல்ல தரமாக சுத்தமாக தான் இருக்குது, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. கை நல்லா சுத்தமாக தான் இருக்குது. சிக்கனுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல பீஸ்லாம் நல்ல பெத்த பீஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இறப்பாய் பாருங்கள், எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே நல்ல தரமாக வாஷ் பண்ணிட்டோம். கறியை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நாங்கள் வாஷ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம ஃபாயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை வந்து நல்லா சொட்ட விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கறியெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்னுமே இதில் கறி இருக்குல்ல, நாங்கள் மெதுவாக எடுத்து வைக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா மேரினேட் பண்ணிக்கலாம். சரியா, மசாலா நல்லா மேரினேட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாச்சு மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே பிடிக்கும். சரி மக்களே, நாங்கள் வந்து இப்போ அடுத்தது உங்களுக்கு மசாலா ப்ராசஸ் காமிச்சோம் என்னதில் ஆட் பண்ணுவோம். ஸோ மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ நம்ம நல்லா இதில் போட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஆச்சி சிக்கன் மசாலா. ஸோ ஆச்சி சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மள்ட்ட வெட்டதுக்கு பார்த்திங்கன்னா கத்தி இல்லை. இப்போ வாயை வந்து நம்ம யூஸ் பண்ணி வெட்டினோம்னா இங்கே இருங்க நம்ம தோஸ்துலலாம் வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. கொஞ்சம் பிச்சு தாங்களேன். ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர். கொஞ்சம் பிச்சு தாங்க. எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான். வாங்க பக்கத்துல இவங்க எல்லாரும் வாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். சிக்கன் நம்ம சமைக்கும் எல்லாருமே. விங்ஸ் இல்ல, எல்லாமே மிக்ஸ். லெக்ஸ் பிளஸ் விங்ஸ் பிளஸ் பிளஸ் எல்லாமே கல்லு. இது என்னது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இல்ல பனை இல்ல, நொங்கு. நொங்கு, ஆமா நொங்கு சொல்லுவாங்க. இங்க இருந்து அங்க வரைக்கும் செட்டிங் கேட்றோமோ? இங்க வரைக்கும் இந்த செட்டிங் இருக்குல மைக் இன்பில்டா. சரி இல்ல டிஸ்டர்ப் இல்ல, நமக்குள்ள எப்பவுமே ரியலா தான் இருக்கும். வாங்க வாங்க எல்லாருமே வாங்க. ஹாப்பி ஈஸ்டர். டோனி ராஜேஷ் ஃபேமிலி ஹாப்பி ஈஸ்டர். அப்படியே இதையும் பிச்சு பிச்சு வைங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கேமராமேனே கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டுக்கலாம். கேமராமேன் தான் எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஆமா, இது வந்து நாங்க அதுவும் போடுவோம், நம்ம எல்லாமே போடுவோம். ஸோ இது வந்து நாங்க எதுக்கு போடுறோம்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சும்மா சாதாரண பருப்புல கூட இந்த மேகி மசாலா போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரே ஒரு குறை என்னதுன்னா தயிர் இல்ல. தயிர் இல்லையா? தயிர் இல்ல. சொல்ல மாட்டேன். நாங்க வந்தாலே பாத்தீங்கன்னா குட்டு பாய் இப்படிதான் சிரிச்சிட்டே இருப்பாரு. அதுக்காண்டி அடுத்ததா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளுமே ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கிறோம். ஆனா நாங்க எல்லாருமே காரசாரமா சாப்பிடுவோம். ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இதில் நாங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மேகி மசாலா போட்டிருக்கோம், மிளகா பொடி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியை இதில் போட்டு பாருங்க மசாலா. இதுதான் நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலா. இந்த மசாலாவில் அப்படியே இந்த சிக்கனை கொட்டிட வேண்டியதான்.
எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மூஞ்சில ஒரே சந்தோஷம் தான். கலையை பாருங்க. குழம்பா குண்டு போய் இல்லை சுக்கா பொரியலா இல்லை, சும்மா ஸ்டீம். ஸ்டீம் எங்கேயோ எல்லாமே இங்கே தானே. இன்னைக்கு ஒரு பிடி தான் டாரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதை நாங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடுறோம். அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கும். 1 hour later. மக்களே, நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரை மணி நேரம் தான் மேரினேட் ஆகும்னு நினச்சோம். பார்த்தா 1 மணி நேரம் கிட்டே நாங்கள் மேரினேட் பண்ணிட்டோம் இதை. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே தான் போக போகிறோம். அந்த ஃபார்முக்குள்ள வியூவை வந்து உங்களுக்கு நான் நல்லா காமிக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசையாக, அது என்ன கீரை சொல்லுவோம், நம்ம சமைச்சு சாப்பிடுதோம் பார்த்தீங்களா, அந்த கீரைலாம் இருக்கும் பாருங்கள். நான் ரொம்ப கிட்டே வந்துட்டேன். அது சென்டரில் ஒரு வீடு இருக்கும் பாருங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கேன். நான் இப்போ அதை க்ராஸ் பண்ணிக்கிட்டுதேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வயல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இங்கே பாருங்கள், இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே வயலாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளேருந்து வந்தோம். ஸோ இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடு, இந்த வீட்டுக்கு நடுவில் தான் நம்ம போய் இன்னைக்குள்ளான குக்கிங் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய்க்கலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்து அந்த விவசாயம் பூமிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் பாருங்கள் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு. ஸோ அதாவது விவசாயி வந்து மண்ணில் கை வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அதை உங்கள்கிட்ட இந்த இடத்துல நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், காமிச்சிட்டேன். இப்போ நம்ம போய் சிக்கன் சமைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருட்டிட்டுனா உங்கள்கிட்ட வந்து நம்ம வீடியோ சரியாக கவர் பண்ண முடியாது. ஸோ மக்களே, நம்ம விறகு செட்டப் வந்து ரெடி ஆகிட்டு, அதே மாதிரி இப்போ நம்ம ஃபாயிலில், இந்த சில்வர் ஃபாயிலில் நம்ம கறியெல்லாம் வச்சு நல்லா பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கறி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம், அதாவது நாங்கள் வந்து இந்த விறகு, அது இந்த செட்டப்பு, அதுக்கப்புறம் நம்ம எரிக்கிறதுக்குள்ள சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கே கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிட்டு. ஸோ சரியான மேரினேஷன் ஆகிட்டு. மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமும் இன்ச் பை இன்ச்சாக ஒரு இடத்துலையும் ஒட்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சில்வர் ஃபாயிலை வச்சு இதுக்கு மேலே திருப்பி ஒரு சில்வர் ஃபாயிலை போட்டு, நம்ம அண்ணன் வந்து இப்போ சில்வர் ஃபாயில் கொண்டு வர போகிறாரு. ஸோ அவரை வச்சு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிடுறோம். பிடிங்கண்ணா, நடுவில் பிடிங்க. இதை வந்து நல்லாவே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த சில்வர் ஃபாயில் நம்மளுக்கு காணாது தான், அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு பண்டலே வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பண்டலை ஃபுல்லுமே இதில் நாங்கள் ரோல் அடிச்சிடுவோம். ரோல் அடிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு தீ பட நல்ல சூடு இதில் இறங்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமாச்சு இது குக் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், தரமாக நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 2-3 கோட்டிங் எக்ஸ்ட்ரா நாங்கள் போட்டுக்கிடுவோம் இதில். ஸோ நீங்களும் எங்கேயும் வெளியே போனீங்கன்னா, இது ஏதாவது கேம்பிங் போனீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த ஏரியா பக்கத்தில் இப்படி இருக்கிறதுனால நல்ல லொக்கேஷன் செட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வெளியே எங்கேயும் போனீங்கன்னா இப்படிலாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணாமல் வாழை இலையை உள்ளே வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேலே சில்வர் ஃபாயில் போட்டால் கூட உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நாங்கள் டெம்பரரியாக இன்றைக்கி நாங்கள் பண்ணுறதுனால தான் நாங்கள் இது வாழை இலை யூஸ் பண்ணல. ஆனால் நாங்கள் சாப்பிடும் போது வாழை இலை போட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஒரு பேக்கிங்க்கு மட்டும் நாங்கள் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, நம்ம பேக்கிங் வந்து நல்லாவே தரமாகிட்டு பாருங்கள், எங்கேயும் கேப்பே இல்லாமல். ஸோ இதை வந்து இப்போ நம்ம தீயில போட்டுற வேண்டியதான். நம்ம அண்ணனும் நானும் சேர்ந்து 2 பேருமே தரமாக ரோல் பண்ணிட்டோம், ஒரு கேப் கூட இல்லாமல். இப்போ நம்ம தீயுமே ரெடி பண்ணியாச்சு. இது என்னது, கோயிலாவா தமிழ், கறிக்கட்டை, அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் தீயை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அண்ணன் போட போகிறாரு பாருங்கள் தீயில. ஸோ இது வந்து 45 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் தீயில வைக்க போகிறோம். ஸோ தீயுமே நாங்கள் நல்ல தரமாக ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம சிக்கனை வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ அட்டகாசமாக ஒரு 45 நிமிஷம் மட்டும் சூடாயிட்டுனா நம்மளுக்கு தரமான சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கூட சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் முடிஞ்சால் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் நல்ல தரமாக பண்ணி சாப்பிடுவோம். சரியா? இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோமோவில் உங்களுக்கு வச்சு காமிங்க, இந்த தீ குளிர்ந்து சீன்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் சிக்கன் வந்து தரமாகவே ரெடி ஆகிட்டு சரியான சூடாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடு தெரிய மாட்டேங்குது, ஆனால் உள்ளே வந்து அப்படி சூடாக இருக்குது. அக்னி கொழும்பா கொதிக்கி இங்கே பாருங்கள் கிரேவி பாருங்கள், கிரேவிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு நல்லா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் சிக்கன்கிறது ஜூஸ்லாம் நல்லாவே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஜூசி. இந்த சிக்கன் வந்து ரொம்ப சரியான சூடு மக்களே. நம்ம ஃபாயில் வந்துட்டு வெளியே, ஆஹா, இதை அப்படியே நம்ம இப்போ இலையில தட்டிடலாம். அதை ஓப்பன் மட்டும் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்க ஆவி பறக்க நம்ம சிக்கனை அப்படியே இப்போ வாழை இலையில தட்டிடலாம் ஃபுல்லாக. ஸோ லைட்டாக நம்ம இது பட்டுட்டு கங்கு இங்கே பாருங்கள் 1.5 கிலோ சிக்கன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு லெக் பீஸை கடிச்சு பார்ப்போமா? சரியான சூடாக இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாழை இலை பிச்சு பிடிச்சி காமிங்க. ஸோ பாருங்கள் லெக் பீஸ் கையில் இருக்குது, ஆவி பறக்க இருக்குது, பிடிக்க முடியல அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. நான் கடிச்சு காமிக்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. திருப்பி உங்களுக்கு கடிச்சு காமிக்க, பக்கத்தில் இருந்து பாருங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே அற்புதமாக ஒட்டிருக்கு. கடிக்க நூலாக தான் வருது பாருங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வேகும்னு. நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல. ஆனால் சூப்பராக வந்துருக்கு இந்த வீடியோ. ஒரு லெக் பீஸ் நானே சாப்பிட்டுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறையா இருக்குது. நாங்கள் பொறுமையாக சாப்பிடுவோம் ஒன்று ஒன்றா. சூப்பராக இருக்குது மக்கள். இப்போ வந்து நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம கூட வந்து சாப்பிட போகிறாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வா மச்சி சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லி வா. நல்ல பீஸா எடுங்க 2 பேருமே. டேஸ்டி. கடிச்சு காமி, பிச்சு காமி சிக்கனை. ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் சொன்னால் சும்மா சொல்ல நினைப்பீங்க, அதனால அவங்களையுமே சாப்பிட காமிச்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டான். சீக்கிரம் இல்லை, நீ இங்கே வந்தால் தான் தெரியும், அங்கேருந்து தெரிய மாட்டேன். எங்கேயோ சிக்கன் கடிச்சு சாப்பிட்டு காமி. இப்போ இவன் ஒரு நல்ல பெரிய பீஸாக எடுத்து சாப்பிட்டு காமிப்பான் பாருங்க. நல்ல ஒரு பெரிய பீஸ் எடு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, ருசியாக இருக்கு. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எலும்பு கையில் இருக்குது, எலும்பு கீழே போட்டுக்கிட்டு தான். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு எங்கள் சிக்கன் சமையல். ஸோ அப்போ சின்ன தம்பி மாதிரிலாம் வந்தீங்களா பார்த்தீங்களா, அவங்கள நான் நிற்க சொன்னேன். அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து இப்போ இதை நல்ல நாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, அடுத்தது நம்ம பர்த்டேக்குள்ளது கமிட்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது கூட சீக்கிரமே நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதை ப்ரொசஸ் பண்ணுவோம். அதை ப்ரொசஸ் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ கூட சீக்கிரமே நானும் அந்த கமிட்மெண்ட்ஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் 2 வீடியோ, அந்த குட் ஃப்ரைடே வீடியோ அந்த 2 அது பர்த்டே வீடியோ, அது 2மே ஆட் பண்ணேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் வரும் பாருங்கள். சரி மக்களை, இதோட நானும் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிட்டு தான். ஹாப்பி ஈஸ்டர் எல்லாத்துக்குமே. டாட்டா, டேக் கேர். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.